அந்த மனிதன் நட்சத்திராவை நோக்கி திரும்பினான். அவனது காந்த கண்கள் அவளை ஊடுருவின. ஒரு கணம் அவளது இதயம் துடிக்க மறந்தது. ஒரு பக்கம் அந்த துப்பாக்கி வச்சிருக்கிற அரக்கன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த பாக்குறேன். ஆனா நீ என்னடானா என்ன எப்படி முறைச்சு பாக்குற? அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, விக்ரம் தான். விஷாலுக்கு தலை சுற்றியது. ஐயோ அண்ணி, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலையே. உண்மை மட்டும் தெரிஞ்சா இங்கே மயங்கி விழுந்துடுவீங்களே. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு சும்மா இருங்களேன் என்று மனதுக்குள் கதறினான். ஆனால் நட்சத்திராவின் வாய் ஓயவில்லை. அவள் விக்ரமை பொறிந்து தள்ளி கொண்டிருந்தாள். அவளை பார்க்க பார்க்க விஷாலுக்கு மண்டை குழம்பியது. அண்ணி, நான் உங்க கூட பழகுனது ரொம்ப கம்மியான காலம்தான். ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எங்க கூட இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இவனையே இவன்கிட்ட அரக்கன்னு சொன்னா அவன் உங்களை கொல்லாம என்ன பண்ணுவான்? சாரி அண்ணி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரெஸ்ட் இன் பீஸ் என்று மனதுக்குள் நினைத்தபடி அவளை பார்த்தான். எரிமலை என பொங்கிய விக்ரமின் கோபம் உச்சத்திற்கு சென்றது. இரும்பு பிடியால் நட்சத்திராவின் மென்மையான கையை பற்றி கொண்டான். அந்த நொடியில் அவள் கை சிவக்க தொடங்கியது. ஏய், என்ன பண்ற? எதுக்காக என்னோட கையை பிடிக்கிற? விடு விடு என நட்சத்திரா கத்தத் தொடங்கினாள். ஆனால் விக்ரம் அதற்கு மேலும் அவள் வார்த்தைகளை கேட்க தயாராக இல்லை. அவளை கிட்டத்தட்ட தரதரவென தரையில் இழுத்தபடி தோட்டத்திலிருந்து வரவேற்பு அறையை நோக்கி நடந்தான். அவனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நட்சத்திரா தடுமாறினாள். ஏய், என்ன பண்ற? கைய விடு! எவ்வளவு தைரியம் உனக்கு? நீ ஒரு தோட்டக்காரன், என்கிட்ட இப்படி நடந்துப்பியா? விஷால் ப்ரோ, என்ன விட சொல்லுங்க என நட்சத்திரா கத்த தொடங்கினாள். பின்னாலேயே ஓடி வந்த விஷால் பதட்டத்துடன் கத்தினான். அண்ணா, பிளீஸ் அண்ணா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்கள விட்டுடுங்க அண்ணா, பிளீஸ். கையில ரத்தம் வருது பாருங்க, அவங்கள விட்டுடுங்க என்று அவனது கெஞ்சல் விக்ரமின் காதுகளில் விடவில்லை. ஆனால் அவன் அண்ணன் என்று அழைத்த அந்த சொல், இந்த விஷால் எதுக்காக இவனை அண்ணான்னு கூப்பிடுறாரு என நட்சத்திராவுக்கு சந்தேகம் வந்தது. அவள் வித்தியாசமாக தன் பின்னால் வரும் விஷாலை பார்த்து கொண்டு விக்ரமின் இழுப்பிற்கு ஏற்ப அவன் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தாள். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த விஷால் நடுக்கத்துடன் ஆகாஷ், சங்கர் மற்றும் துருவுக்கு போன் செய்தான். டேய், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கடா, இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அண்ணா கோவத்துல இருக்காரு என்று கூறிவிட்டு மீண்டும் விக்ரமை துரத்தி கொண்டு ஓடினான். அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த மற்ற வேலையாட்கள் அனைவரும் விக்ரமின் அந்த ஆவேசத்தை பார்த்து பயந்து போய் வேலையை பாதியில் விட்டுவிட்டு ஓடி வந்தனர். வரவேற்பு அறையில் கேட்ட விஷாலின் அலறல் சத்தம் கேட்டு விஸ்வநாதன் தாத்தாவும் பதறி அடித்துக்கொண்டு அங்கே வந்தார். வரவேற்பு அறையின் நடுவில் விக்ரம் நட்சத்திராவின் கையை இறுக பற்றி இருப்பதை பார்த்ததும் தாத்தா ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். அவரது உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத பயம் கவ்விக்கொண்டது. விக்ரம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? விடு அவள என்று தாத்தா சத்தமாக கேட்டார். விஸ்வநாதன் தாத்தா தன் கையை பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த நபரை விக்ரம் என்று அழைத்த அந்த நொடி நட்சத்திராவின் உலகம் அப்படியே உறைந்து நின்றது. அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. திகைப்போடு அவள் விக்ரமை உற்று பார்த்தாள். இந்த உலகமே தன்னை சுற்றி மிக வேகமாக சுழல்வது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது. சில நொடிகளுக்கு முன்பு வரை அவனிடம் எகத்தாளமாக பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் காதுகளில் மீண்டும் ஒலித்து அவளை துன்புறுத்தின. அவளது கை கால்கள் அவளது கட்டுப்பாட்டை இழந்து நடுங்கத் தொடங்கின. விக்ரம் அந்த பெயரை கேட்டாலே அவளது இதயத்தில் பயத்தை தவிர வேறெதுவும் தோன்றுவதில்லை. ஆனால் இப்போது அவன் இதோ தன் கண்களுக்கு முன்பே நின்று கொண்டிருக்கிறான். அச்சத்தால் உறைந்து போன நட்சத்திராவால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. அவளது கண்கள் இருண்டன. சட்டென அவள் முன்னே சாய்ந்து விக்ரமின் கைக்குள்ளேயே மயங்கி விழுந்தாள். அது எவ்வளவு வேகமாக நடந்தது என்றால் அங்கே இருந்த எவராலும் அதை உணரக்கூட முடியவில்லை. விக்ரம் அவளை தரையில் விழாதபடி தன் கைகளில் ஏந்தி பிடித்துக் கொண்டான். தாத்தா, அங்க பாருங்க, அண்ணி மயங்கி விழுந்துட்டாங்க என்று விஷால் அலறினான். அப்போதுதான் விஷால் சொன்ன தகவலை கேட்டு துருவ், ஆகாஷ் மற்றும் சங்கர் ஆகியோர் மூச்சிறைக்க வீட்டிற்குள் ஓடி வந்தனர். விக்ரமின் கைகளில் நட்சத்திரா மயங்கி கிடப்பதை பார்த்ததும் அவர்கள் நிலை குலைந்து போயினர். விஷாலும் ஆகாஷும் வேகமாக ஓடிச் சென்று நட்சத்திராவை விக்ரமிடமிருந்து கைதாங்கி வாங்கி அருகிலிருந்த சோஃபாவில் படுக்க வைத்தனர். அங்கிருந்த நண்பர்கள் ஒவ்வொருவரின் கண்களிலும் விக்ரம் மீதான கோபம் கனலாய் தெரிந்தது. விஷால் கட்டுக்கடங்காத ஆத்திரத்தில் கத்தினான். அண்ணா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்ன அவங்கள விட்டுருங்கன்னு? நாங்க சொல்றது எதையுமே கேக்குறது இல்ல. இப்ப பாருங்க, அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. உங்களுக்கு இப்ப சந்தோஷமா என்றான்.
ஆகாஷும் விடவில்லை. விக்ரமின் அருகே சென்று ஆவேசமாக, நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லை விக்ரம். உன்னோட கோபத்தை காட்ட இதுவா இடம்? நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற. நாளுக்கு நாள் உன்னோட இந்த முரட்டுத்தனம் எல்லாம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படியா நடந்துப்ப? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கு நீதான் பொறுப்பு என்று கத்தினான். சுற்றி இருந்தவர்களின் வசவு சொற்கள் விக்ரமின் காதுகளில் விழுந்தன. ஆனால் அவன் எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவனது கண்கள் மட்டும் சோஃபாவில் மயங்கி கிடக்கும் நட்சத்திராவையே ஒருவித விசித்திரமான உணர்வோடு உற்று பார்த்து கொண்டிருந்தன. வரவேற்பு அறையில் நிலவிய அந்த அமைதி கொடூரமாக இருந்தது. சோஃபாவில் உயிரற்ற பாவை போல் மயங்கி கிடந்த நட்சத்திராவை சுற்றி குடும்பமே கவலையில் உறைந்து நின்றது. சங்கர் தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விக்ரமின் நேர் எதிரே வந்து நின்றான். விக்ரம், நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லடா. அவ எவ்வளவு அப்பாவி தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு. அவகிட்ட நீ இப்படி ஒரு அரக்க மாதிரி நடந்துக்கலாமா? உன்னோட அந்த முரட்டுத்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா என்று கத்தினான். விஸ்வநாதன் தாத்தாவின் முகம் அவமானத்திலும் கோபத்திலும் சிவந்து போயிருந்தது. அவர் விக்ரமின் முன்னே வந்து கம்பீரமாக நின்றார். விக்ரம், நீ இன்னும் என்னென்ன பண்ண போற? உன்னோட கோபம் நாளுக்கு நாள் எல்லாம் போயிட்டு இருக்கு. உன்னோட அந்த திமிரையும் ஆத்திரத்தையும் அடக்க நான் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று சத்தமாக சொன்னார். ஒரே நேரத்தில் நாலா பக்கத்திலிருந்தும் வசவுகள் வந்த வழியே விக்ரமுக்கு எரிச்சல் உச்சிக்கு ஏறியது. அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. எப்போதும் தன் முன்னால் தலை நிமிர்ந்து பேச அஞ்சும் இவர்கள் இன்று ஒரு தெரியாத பெண்ணுக்காக தன்னை சாடுகிறார்களே என்ற எண்ணம் அவனுக்குள் ஆத்திரத்தை மூட்டியது. அதனால் கோபத்தில், போதும், நிறுத்துங்க எல்லாரும் என்று கர்ஜித்தான் விக்ரம். அந்த சத்தத்தில் அந்த மாளிகையே ஒரு கணம் அதிர்ந்தது. என்ன எதிர்த்து பேச உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? யார் இந்த பொண்ணு? இவளுக்காக எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி பதறீங்க? இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு முதல்ல சொல்லுங்க என்று ஆவேசமாக கேட்டான். விக்ரம் கேட்ட அந்த ஒற்றை கேள்வி அங்கிருந்த அனைவரையும் வாயடைத்து போக செய்தது. யாருக்கும் உண்மையை சொல்லும் துணிச்சல் இல்லை. கண்களாலேயே சைகை செய்தபடி, இப்போ இவனுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோ என்ற பயத்தில் உறைந்தனர். விஸ்வநாதன் தாத்தாவுக்கு நிலைமை கைமீறி போவது புரிந்தது. அவர்தான் இந்த நாரதர் வேலையை செய்தாக வேண்டும் என்பதும் விக்ரமை சமாளிக்க தன்னால் மட்டுமே முடியும் என்பதும் அவருக்கு தெரியும். அவர் மெதுவாக விக்ரமின் அருகே சென்றார். விக்ரம், அவ பேரு நட்சத்ரா, மிஸ்ஸஸ் நட்சத்ரா விக்ரம் என்றார். விக்ரம் அதிர்ச்சியில், என்ன என கேட்டான். ஆமா விக்ரம், நட்சத்திராவுக்கும் உனக்கும் தான் நேத்திக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவ உன்னோட பொண்டாட்டி என்று தாத்தா சொல்லி முடித்தார். அந்த வார்த்தைகள் விக்ரமின் காதுகளை சென்றடைந்த அந்த நொடி அவன் காலடியில் இருந்த பூமி அப்படியே பிளந்து அவனை உள்ளே இழுப்பது போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட்டது. அவன் அப்படியே சிலையாக நின்றான். அவன் எதை செய்தாலும் அதில் ஒரு வேகம் இருக்கும். ஆனால் இப்போது அவன் உடல் அசைவற்று போனது. மறுநொடி அவனது ஆவேசம் உச்சத்தை அடைந்தது. விக்ரமுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தால் அவன் செய்யும் அந்த பழக்கமான செயலை தொடங்கினான். பற்களை கடித்தபடி தனது 2 விரல்களையும் நெற்றிப் பொட்டில் வைத்து மிக வேகமாக தட்டத் தொடங்கினான். விக்ரம் இப்படி தட்ட ஆரம்பித்து விட்டான் என்றால் அன்று யாரோ ஒருவருக்கு மரணம் நிச்சயம் என்பது அந்த வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த ரகசியம். ஆகாஷ், சங்கர், த்ருவ், விஷால் ஆகிய 4வரும் காய்ந்து போன சருகை போல நடுங்கத் தொடங்கினர். விக்ரமின் கண்கள் சிவந்து முகம் விகாரமாக மாறியது. தாத்தா நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர மீண்டும் பேசத் தொடங்கினார். இங்க பாரு விக்ரம், இத கேட்டா உனக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியும். நீ குழப்பத்துல இருக்கிறதும் எனக்கு புரியுது. பிரியங்கா கூட தான் உனக்கு கல்யாணம்னு நாம எல்லாரும் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா நேத்து முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அவ மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டா. நம்ம குடும்பத்தோட மானம், கௌரவம் எல்லாம் அன்னைக்கு சந்தி சிரிச்சிருக்கும். வேற வழியே இல்லாம பிரியங்காவோட சொந்தக்கார பொண்ணான இந்த நட்சத்திராவை வற்புறுத்தி நம்ம குடும்பமானத்தை காப்பாத்த சொல்லி நான் தான் உன் பக்கத்துல உட்கார வச்சேன். இதுல அந்த பொண்ணோட தப்பு எதுவுமே இல்ல விக்ரம் என்றார். விக்ரம் தன் நெற்றியில் தட்டுவதை நிறுத்தாமல் மயங்கி கிடந்த நட்சத்திராவை ஒரு கொலைவெறி பார்வையால் முறைத்தான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தாத்தா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க என்று கரகரப்பான குரலில் சொன்னான் விக்ரம்.
நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஒரு மனுஷனா கூட என்ன மதிக்காம இப்படி ஒரு பெரிய முடிவை எப்படி என்ன கேட்காம எடுத்தீங்க? அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல என்ற அவனது குரலில் இருந்த வேதனையும் கோபமும் அங்கிருந்தவர்களை நிலைகுலைய செய்தது. மீண்டும் நட்சத்திராவை பார்த்தான். அவனிடம் சிக்கிய ஒரு இரையை பார்க்கும் வேட்டைக்காரனின் குரூரம் தெரிந்தது. நட்சத்திரா, அழகான பேர், ஆனா இது என் வாழ்க்கை இருட்டாக்கிடுச்சு என்று தனக்குள் முணுமுணுத்தவன் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விறுவிறுவென தனது அறைக்குச் சென்றான். விக்ரம் கதவை அரைந்து சாத்திய அடுத்த நொடியே அந்த அறைக்குள்ளிருந்து பொருட்கள் சிதறும் சத்தம் பயங்கரமாக கேட்டது. விலையுயர்ந்த கண்ணாடி அலங்கார பொருட்கள் சுவரில் மோதி தவிடு பொடியாகும் சத்தம் வரவேற்பறை வரை எதிரொலித்தது. வெளியே நின்றிருந்த விஷால், ஆகாஷ், சங்கர் மற்றும் துருவ் ஆகிய 4வரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். விஷால் பதட்டத்துடன் தாத்தாவை பார்த்து, தாத்தா, இப்ப நம்ம என்ன பண்றது? விக்ரமோட கோபம் இப்ப மறுபடியும் கட்டுப்பாடு எல்லாம் போயிடுச்சு. அவனோட கோபம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. உள்ள இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் கிட்ட இருந்து எதுவுமே மிஞ்ச போறது இல்ல. அந்த ரூமை நம்ம ரெனோவேட் பண்ணி 1 மாசம் கூட ஆகல தாத்தா. இப்ப புதுசா இருக்கிற எல்லாத்தையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாரிஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வச்சோம். ஆனா அது எல்லாமே நொறுங்கி போயிட்டு இருக்கு என்று புலம்பினான். விஷால் சொன்னதை கேட்ட விஸ்வநாதன் தாத்தாவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. அவர் அவனை திரும்பி பார்த்து கடுமையாக கத்தினார். உன்னோட தேவையில்லாத இந்த உளறல முதல்ல நிறுத்தடா, உருப்படாதவனே. அவனை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் கோவத்தை அப்படிதான் காட்டுவான். ஒன்னு சொல்லு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பொண்ணுன்னு இல்லன்னு தெரிஞ்சா உனக்கு கோவம் வருமா வராதா? அதனால கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா நில்லு என்று விஷாலை சாடினார். பின்பு துருவை பார்த்து இன்னும் ஆவேசமாக, என்ன துருவ், நீ நிஜமாவே ஒரு டாக்டர் தானடா? உன் கண்ணு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாரு. உன்னோட அண்ணி மயக்கம் போட்டு விழுந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆனா நீங்க எல்லாரும் செல மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. இதான் நீ டாக்டருக்கு படிச்ச லட்சணமா என்று கேட்டார். தாத்தாவின் அதட்டலில் சுயநினைவு பெற்ற துருவ் வேகமாக முன்னால் வந்தான். சாரி தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. விக்ரமோட கோபத்தை பார்த்ததும் நான் என்ன செய்யறதுனே ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். இதோ இப்பவே அண்ணிய செக் பண்றேன் என்று சொல்லிவிட்டு விரைவாக வந்து நட்சத்திராவின் நாடி துடிப்பை பரிசோதித்தான். அவளது கண்களை மென்மையாக திறந்து பார்த்தவன் ஒரு நிமிடம் அவளது நிலையை ஆராய்ந்தான். பின்பு அவன் தாத்தாவை பார்த்து, தாத்தா, இவங்க ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. அதனாலதான் இப்படி டக்குன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. வேறொன்னும் பயப்படுறதுக்கு இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு சுயநினைவு வந்துடும் என்று நிம்மதி அளிக்கும் விதமாக பதில் சொன்னான். துருவ் சொன்னதை கேட்டு தாத்தா நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அந்த நிம்மதி அடுத்த சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. திடீரென விக்ரமின் அறையிலிருந்து பலமான துப்பாக்கிச்சூடு சத்தம் 2 முறை கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் அனைவரும் மரண பயத்தில் அதிர்ந்து போயினர். விக்ரமின் கோபம் இன்று யாரை காவு வாங்க போகிறதோ என்ற அச்சம் அனைவர் மனதிலும் மேலோங்கியது. நட்சத்திராவை தன் மனைவியாக விக்ரம் ஏற்றுக்கொள்வானா? விக்ரமின் கோபத்திலிருந்து நட்சத்திரா தப்பிப்பாளா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.